அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்வீட் எதுவும் போடல. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் செய்யலாம் வாங்க. இன்னைக்கு கேரட் கடப்பாசி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பொருள் கேரட்டு, பால், சீனி, அகரகரு, முந்திரி, பாதாம், சோத்து இலை வாசத்துக்கு இல்லாக்கட்டி எசன்ஸு. இது அகரகரு தூள். இது இல்லாக்கட்டி எப்போதும் நம்ம யூஸ் பண்ணுற அகரகரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அடுப்பை பற்ற வைக்கலாம். கேரட்டை நனைகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கு. வாசத்துக்கு சோத்து இலை போட்டிருக்கேன். இப்போது வேகட்டும். ரெண்டுலேருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நாலு விசில் வச்சேன், வெந்திருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும், தண்ணி இருக்கட்டும். தண்ணியோடு அரைக்கலாம். இந்த இலையை எடுத்துடலாம். நான் எடுத்துக்கிற 1/4 கிலோ கேரட்டுக்கு ஒரு 300 கிராம் பால் ஊற்றுறேன். இது கூட எடுத்து வச்சுக்கிற 8 முந்திரி பருப்பு, 8 பாதாம் பருப்பை போடுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் வச்சு சீனி ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து. சீனியை போட்டதும் கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு வரும். கஞ்சி மாதிரி கொதிக்கட்டும். நம்ம இப்போ கரைக்கிறதுக்கு இது கேரட் வெந்த தண்ணியோட 200 கிராம் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த அகரகரை இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் போடுறேன். இது இப்போ இந்த அகரகரை 200 கிராம் தண்ணியோட அகரகரை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம தேவையான கண்டெய்னரில் ஊற்றி உரைய வைக்கலாம். ஒன் ஹவரில் செட் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். இதே மாதிரி ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.